ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா கேரட் பணியாரம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த கப்னால் 1.5 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 1 கப் தயிர் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 2லேருந்து 3 போல் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வெங்காயம், நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் நிறையா பொடியாக நறுக்கின வெங்காயம் அது போட்டு வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப் கேரட், துருவன கேரட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப வதங்கணுன்றதில்ல, பாதி வதங்கினா கூட போதும். ஏன்னா இது பணியாரத்தில் கலந்து சுடும்போது மீதியும் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரவையும் தயிரும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம். கொஞ்சம் நம்ம இட்லி ஊற்றுற மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டால் போதும். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போது ஒரு பணியாரக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பணியாரத்தை சின்னதாக எல்லா குழியிலும் விட்டு மிதமான சூட்டில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப அனல் நிறைய வச்சிட்டிங்கன்னா வெளியில் மட்டும் கருகி போகுமே தவிர நடுவில் வேகாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பணியாரத்தோட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக, டின்னருக்கு எதுக்கு வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.